அன்பானவர்களே, ஆன்மீக மெய் அன்பர்களே, இன்று கர்மாவும் மாயையும் என்ற தலைப்பில் ஒரு சிறு பதிவை ஓடுவதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தால் சொல்லவிருக்கின்றேன். முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சடையன் சேகரனே தர்ப்பரனே நின்றால் சரணம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வாதமைக்கு ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதிமிக உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாழ்வான் மலர் சிலம்படி வைத்து வாத்தி வணங்கிடுவோம். கர்மம் மாயை மர்மம் என்ற தலைப்பில் இந்த பதிவினை கூற திருவருள் கூட்டியிருக்கிறது. கர்ம யோகத்தின் மர்ம முடிச்சுக்களை அவித்து பிண்டத்தின் இரகசியத்தையும் அண்டத்தின் இரகசியத்தையும் உணர்வதற்கு சித்தர்களால் சொல்லப்பட்ட இரகசியங்களை இங்கு பகிர்வதில் ஆனந்தம் அடைகிறேன். நம் வாழ்க்கையில் ஏதும் அறியாமல் சம்பந்தமே இல்லாமல் நமக்கு ஏனோ இப்படிப்பட்ட இன்பமும் துன்பமும் ஏற்படுகின்றதே. துன்பத்தில் எத்தனை நாள்தான் வாடுவது? நல்ல ஆன்மாவின் வழி நடத்துதல் கிடைக்குமா? பொய்யான மனிதர்கள் ஐயோ இறைவா, இந்த பாழாய்ப்போன வாழ்க்கைக்கு வேறு வழியே இல்லையா? எனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்காதா என்று பலரும் கேள்வியுடன் வாழ்வில் பிரயாணிக்கிறார்கள். உண்மையே இந்த கேள்விகளுக்கு விடை கொடுத்தவர்கள் சித்தர்கள். இந்த பிரபஞ்சத்தின் இயல்பாய் கலந்திருக்கும் அண்ட பிண்ட தத்துவத்தின் இரகசியத்தினை அறிந்தவர்கள் சித்தர்கள். இந்த கருமங்களை உருவாக்கி வைத்தவர்கள் யார்? இதனை அனுபவித்தே தீர வேண்டுமா? அது அத்தனை பெரிய சக்தி மிக்கதா? அதை விட்டு மீள முடியாதா? நல்லவர்கள் பிறர் நலன் பேணுபவர்கள் துன்பப்படுகிறார்கள். தீயவர்கள் பிறரை துன்பப்படுத்தி நன்றி மறந்து வாழ்பவர்கள் சுகப்படுகிறார்கள். அதர்மம் இங்கு அரசாளுகிறது. எந்த பாவமும் செய்யாத நல்ல ஆன்மாக்கள் மனம் குமரி நொந்து போன வாழ்வை வாழ்வதும் ஏதும் அறியாதவர்களுக்கு ஏன் இந்த சோதனை என்று பலரின் மனம் குமரிக்கொண்டு இருக்கின்றது. மேலும் நாளிதழ்களை புரட்டினால் அதில் அன்றாடம் விபத்து, கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை போன்ற செய்திகளே பிரதானமாக கண்ணில் படுகிறது. எதை பற்றியும் கவலைப்படாது, எனக்கு நடக்காத வரைக்கும் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று குதிரைக்கு கடிவாளம் போட்டபடி செல்பவர்களையே இங்கு காண முடிகிறது. அக்கம்பக்கத்து வீடுகளில் நடைபெறுகின்ற இழப்புகளை பார்த்து சந்தோஷப்படுகின்ற மனித மிருகங்கள் அதிகமாகிவிட்டது. நம்பிக்கை துரோகங்கள், நன்றி மறக்கும் செயல்கள் இந்த மண்ணில் அதிகமாக நிகழ்கின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று புரியாத சூழ்நிலை நிலவுகின்றது. ஏன் இப்படி இவர்களுக்கு நடப்பது? நாளை நமக்கு நடப்பதற்கு எத்தனை நேரம் பிடிக்கும்? அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்ற சிந்தனை இல்லாமல் எல்லாம் அவரவர் கர்மா என்று ஒரு மர்ம முடிச்சினை ஒரு சிலர் போட்டு விடுகிறார்கள். அவரவர் செய்த முன்வினைப்படியே எல்லாம் நடக்கிறது. இதில் நாம் என்ன செய்துவிட முடியும் என்று சிலர் அவர்களையே சமாதானப்படுத்தி கொண்டு தன்னுடைய வேலையை பார்க்க சென்று விடுகிறார்கள். மனம் இப்படி சுய பரிசோதனை செய்து கொள்ளும் தருணங்களில்
வேறு வழியின்றி ஆண்டவனையும் அவன் இந்த உலகை இயக்கும் விதத்தையும் நாம் ஒப்புக்கொண்டே தீர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்பினால் மட்டுமே நாம் இறைவனை அடைய இயலும். அநீதியை செய்பவர்கள் இறைவனை அடையவே முடியாது. அக்கிரமங்கள் செய்பவர்களைக் கண்டு நாம் அஞ்சி வாழ்கின்றோம். எப்படியோ இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற எண்ணத்தில் இந்த உலகை இயக்கும் விதத்தில் நாமும் பயணித்து கொண்டே கடமையாக இறைவனை வழிபடுகின்றோம். நமக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ அவனை ஒப்புக்கொண்டு செயலாற்றுகிறோம். சிலர் நல்ல எண்ணத்துடன் உதவி செய்தாலும் அதில் உபத்திரவம் வந்துவிடுகிறதே என்று பலரும் அஞ்சியே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இவை அனைத்தும் நாமாக உற்பத்தி செய்து வைத்த வினையின் பலனே இது. சடங்கு சம்பிரதாயம் என்ற தவறான வழிகாட்டுதலை ஆதிக்க சக்திகள் இந்த நாட்டில் நுழைத்து தமிழரின் அமைதியான வாழ்வையும் மெய்ஞான அறிவையும் புதைத்து விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். பற்றுதலுக்காக நம்மை பதப்படுத்தி வெவ்வேறு உருமாற்றங்களுடன் உருவாக்கி வைத்து சாதி மத பேதங்கள் கொண்டு பிரிவினை ஏற்படுத்தி வைத்தாலே இந்த கர்மவினைகள் நம்மை பாடாய்ப்படுத்துகிறது. இந்த கர்மவினையின் சாக்காக பயன்படுத்தி ஒவ்வொரு சாதிக்கும் இறை வழிபாடு, பரிகாரங்கள், ஹோமங்கள், யாகங்கள் என்று திசை திருப்பப்பட்டு இயல்பான ஆன்மீகத்தை மறைத்து விட்டார்கள். இந்த ஆதாய சக்தியினர் இப்போது நமக்குள் நாமே பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு எல்லாவற்றிலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்றோம். இந்த கொடூர நிகழ்வுகளை சித்தர்கள் மறுத்ததால் அவர்களை நாத்திகர்கள் என்று பிரித்து வைத்து வேதனைப்படுத்தியவர்களே இந்த ஆதாய சக்திகள். சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் தங்களின் பார்வையினால் இந்த கர்ம வினைகளை அவிழ்த்தெறியும் சக்தி கொண்டவர்கள் என்பதனை அறிந்தே தாம் பிழைப்பதற்காக இந்த ஆதாய சக்தியினர் பல நல்ல குறிப்புகளை மறைத்துவதும் விட்டார்கள். ஆதலால் இந்த கர்மம் என்பதை பயமுறுத்தி சில புராணங்களும் சில தத்துவங்களும் மக்களுக்கு தவறான வகையில் எடுத்து சொல்லப்பட்டது. பூஜை பரிகாரங்கள் சொல்லி திசை திருப்பி வைத்து இன்று வரை ஏமாற்றி வருகிறார்கள். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றின் பராபரமே என்றார் தாயுமானவர். அதாவது மகான்களும் ஞானிகளும் மக்கள் இன்பமாக வாழ்வதற்கே வழிகண்டு சொன்னார்கள். தேவையற்ற சடங்குகளை நுழைத்து மக்களை திசை திருப்பிய கருமத்தை உருவாக்கிய மர்மமான ஆதாய சக்திகளை கலைந்தெறிந்து ஆனந்தமாக வாழ நாம் முயல வேண்டும். தமிழர்களின் பூர்வீக கலைகள், வாழ்வியல் நடைமுறைகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி நல்ல வாழ்மையும் கருமத்தின் பிடியிலிருந்து மீண்டு வாழ்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். கர்மம் என்றால் என்ன? கர்மத்தினை நாம் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் செய்யும் செயலே கர்மம் என்பதனை ஏன் உணர்வதில்லை? கர்மத்தினை கொண்டு நம்மை அச்சுறுத்தி பயத்தினை ஏற்படுத்தி விட்டவர்கள் துணிந்து கொடுமைகளை செய்த வண்ணமாய் இருக்கிறார்கள். ஆகவே கர்மத்தினை செயல்பாட்டினையும் சித்தர்கள் ஞானியர்கள் கர்மத்தினை வென்ற வழியையும் நாம் உணர்ந்து வாழ வேண்டும். சடங்கு சம்பிரதாயம் உருவாக்கப்பட்டதால் வினைகள் உருவாகத் தொடங்கியது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிக்கு என்று நடைபெறுகிறதோ அன்றே அவன் கர்மத்தின் வினையில் சிக்குகிறான். இப்படி எல்லா விதமான கர்மங்களும் அவனை சூழ்ந்து பாடாய்ப்படுத்தி விடுகிறது. கர்மவினை மூன்றாக பிரிக்கிறார்கள். அவை சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா ஆகியவனாகும். சஞ்சித கர்மா நம்முடைய இருப்பில் இருக்கக்கூடிய வினை. இந்த வினையானது நம்முடன், அதாவது நம்முடைய ஆன்மாவுடன் தொடர்ந்து வருகின்ற வினை. பிராரப்த கர்மா இந்த புதிய பிறவி எடுத்த பின்னர் நம்முடைய முன் வினையான சஞ்சிதம் என்பதிலிருந்து ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுபவித்து இருப்பு வினையை அடுத்த பிறவியில் அனுபவிக்கும் வினைக்கு பிராப்தம் என்று பெயர். ஆகாமிய கர்மா இந்த பிறவியில் நாம் செய்கின்ற வினையின் பெயர் ஆகாமியம். இந்த ஆகாமியம் நம்முடைய வினையுடன் முன்வினையுடன் கூட்டு சேர்ந்து கொள்கிறது. ஆனால் ஞான நிலைக்கு நாம் செல்கின்ற போது ஆகாமியம் வினை நம்முடன் வருவதில்லை. உதாரணமாக நாம் பிறப்பு எடுக்கின்ற போது இதுநாள் வரை நாம் செய்த புண்ணிய பாவங்களின் பலன்களை மொத்தமாக எடுத்துக்கொண்டே இங்கு வந்து அவதரிக்கின்றோம். ஆக அத்தனை பாவங்களையும்
புண்ணியங்களையும் நம்மால் ஒரே பிறவியில் தீர்த்துவிட இயலாது. ஆகவே நாம் பல்வேறு துன்பங்களை நமக்கு தெரியாமலே அனுபவித்து வருகிறோம். இந்த துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டுமே. இதனாலே புதிய வினைகளும் பிரச்சனைகளும் எதிர்பார்ப்புகளும் உருவாகிவிடுகின்றது. மேலும் நாம் நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் நம்மையும் அறியாமல் பலருக்கு உடல் நலம் சரியில்லாத போது உதவி இருந்தால், பிணி தீர்ப்பதற்கு வழி நடத்தி இருந்தால், அந்த பதிவானது பிராப்த கர்மாவில் சேர்ந்து இருக்கும். இப்பிரிவில் அந்த பலனை நாம் சில நேரங்களில் எதிர்பார்த்த தருணங்களில் அந்த கர்மத்தின் பலனை நாம் சில மனிதர்கள் மூலம் அடையப்பெறுவோம். ஆகவே நாம் செய்கின்ற புண்ணியம், தர்மம், அறம் அனைத்தும் நம்மை வந்து சேரும் என்பதனை உணருங்கள். இதனை அடைய செய்வதே கிரகங்கள் மற்றும் தெய்வங்களின் வேலையாகும். இந்த நிகழ்வை கர்மதாதா என்றும் அழைக்கிறார்கள். கர்மத்தினை வெல்லும் சில சூட்சுமங்களை இப்போது காணலாம். கரு அமைப்பின் வழி வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம். உருவெடுத்த பின் கொண்ட பிராப்தம் இரு வினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண் போகா உள்ளடக்கி பின் விளைவாம். வேதாத்திரிய மகரிஷி எழுதிய இப்பாடலிலிருந்து மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 3 வகையான கர்ம வினைகளை எதிர்கொள்கிறான். அவை சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம், கர்மம் என்று மேலே கண்டோம். இந்த கர்ம வினைகளில் இருந்து யாரும் தப்பிவிட இயலாது. அனைவரும் நாம் செய்யும் செயலுக்கு ஏற்ப அந்த கர்மங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். மேலும் கர்மம் தீர்ப்பதற்காக ஆலயங்கள், பரிகாரங்கள் என எதை செய்தாலும் அது நிச்சயமாக மாறாது. ஆனால் அதை தீர்ப்பதற்கு சில வழிகளை சித்தர்கள், மகான்கள் கூறியுள்ளார்கள். இதனை சாஸ்திரங்களும் புராணங்களும் வேறு மாதிரியாக ஓமைப்படுத்தி சொல்லுகிறது. பிரம்மன் எல்லா படைப்புகளையும் இயக்கி கொண்டிருப்பவர். பிரம்மனின் படைப்புக்கு தேவையான ஞானத்தை தருபவன். அவரது மனைவி சரஸ்வதி. அதேபோன்று விஷ்ணு நம்மை காத்து இரட்சிக்கும் கடவுளாவார். இவர் இந்த உலகின் மனிதர்களுக்கு தேவையான செல்வம், பொருள் ஆகியவற்றை தருவதற்கு அவருடைய மனைவி மகாலட்சுமி துணையாக இருக்கிறார். அதேபோன்று தீயவைகளை, கர்ம வினைகளை அழித்து நன்மையை வளர்க்கும் உலக நாயகனாக விளங்கும் சிவபெருமானின் துணையாக சக்தியை தருவதற்கும் தாயான பார்வதியும். இப்படி இருக்க நாம் யாரை பற்றினால் கர்ம வினையிலிருந்து தப்பிக்க இயலும். இந்த கர்ம வினையிலிருந்து தப்பித்து இறைவனை அடைந்த தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் யாரிடம் சரண் புகுந்தார்கள் என்று வினவினால் நமக்கு தெள்ளத் தெளிவாக சிவபெருமான் என்று உணரப்படுகிறது. அதனால் நாம் சிவபெருமானுக்கு உகந்த விரும்பக்கூடிய நற்தொண்டுகளை செய்தாக வேண்டும். அந்த நல்ல செயல்களை 5 வகையாக பிரிக்கின்றார்கள். 1 யாதனம், 1 சிரவணம், கீர்த்தனம், பூஜார்த்தனம், ஸ்துதியாதனம், ஆலயப்பணிகள், ஜீவன் முக்தர்கள் இருப்பிடங்கள், சித்தர்கள் சமாதி இருப்பிடங்கள் ஆகியவற்றிற்கு நடைபெறும் திருப்பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதாகும். சிரவணம் இறைத்தன்மையின் பெருமைகளையும் நல்ல ஆன்மீக இரகசியங்களையும் சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் ஆகியவர்களின் வரலாறுகளையும் உலகிற்கு தெரியப்படுத்தி தொண்டு செய்வதும், பிறர் அறிவும் வண்ணம் அதனுள் நாமும் இணைந்து செயல்படுவதும் கேட்டு தெரிந்து கொள்வதும் ஆகும். கீர்த்தனம் நம்மிடம் இருந்த தமிழ் இசையின் பிதாவாக விளங்கிய யாழ் போன்ற இசைக்கருவிகளை கொண்டு இறைவனின் துதிபாடி வணங்குவதாகும். மேலும் பிரபஞ்சத்தால் உணர்த்தப்பட்ட நாத ஒலியை மெய்யால் உணர்ந்து நாமே நினைத்தவாறு துதிபாடி வணங்குவதே கீர்த்தனமாகும். இறைவனின் காட்சி பெற இயலும். இறைவனுக்கு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, நைவேத்தியம் கொண்டு பூஜை செய்வது, அதற்கு மேலாக ஏழை எளியோருக்கு அன்னதானம், கல்விதானம், இலவச மருத்துவம், நல்ல ஞானம் பெற வழிகளை சொல்லித்தந்து பிறரை மதித்து வேறுபாடு காணாது அன்புடன் நடத்துதல் இவையாவும் பூஜார்த்தனமாகும். இறைவனை நினைத்து சர்வகாலமும் பாடிக்கொண்டே இருத்தல் பல சாஸ்திரிகள் அடைந்த நிலை இது. எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். ஒருவர் செய்கின்ற தீவினையானது கண்டிப்பாக அவரை பகைமை பலனிலிருந்து ஒருபோதும் தப்பிக்கவே விடாது. அந்த செயலானது அழியாது நின்று அவரை பிற்பாடு காட்சி துன்புறுத்தும் என்பதே ஞானப்புலவனின் வாக்காகும்.
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்றார் ஞானப்பாடி ஔவையார். இந்த பிறவியில் நாம் நன்மை செய்தால் கண்டிப்பாக நமக்கு நன்மையே நிகழும். இதனை நாம் வாழும் காலத்திலே அனுபவிக்கலாம் என்பதை ஔவை தெளிவுற விளக்குகிறார். வள்ளுவரும் இந்த பிறவியிலே நாம் செய்த நன்மை தீமைகளை பலனை கண்டு கொள்ளாமல் என்று குறளை தெளிவுற விளக்குகிறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதே. பட்டினத்தார். மேலே சொல்லப்பட்ட பட்டினத்தாரின் பாடலில் முன்வினையின் பயனாலே இப்பொழுது இந்த நிகழ்வு எனக்கு நடக்கின்றது என்பதனை கழுவேற்றும் போது மனம் வேதனைப்பட்டு பாடிய பாடலே இதுவாகும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பலனும் எதிர்பலனும் நிச்சயம் உண்டு என்பது விஞ்ஞான விதி. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சித்தர்கள் வினையின் பலனை கூறியுள்ளார்கள். இதனை குறிப்பதற்கு கர்மா என்ற சொல்லினை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். கர்மா என்பதன் பொருள் செய் என்ற அர்த்தமாகிறது. இது குரு என்ற வடமொழி சொல்லில் இருந்து கர்மம் உருவானது. கர்மம் வடப்பகுதியில் இருந்து நம்முடைய தென்பகுதியில் புகுந்த ஒன்றே ஆகும். தமிழர்கள் தர்மம் செய்தே வாழ்ந்தார்கள். அதனால் கர்மத்தின் வினை செயல் இங்கு இல்லாமலே இருந்தது. சடங்கு சம்பிரதாயம் போன்றவர்களை புராண இதிகாச வழிகளில் கொண்டு வந்து சாதி சமய பிரிவினைகளை உண்டு செய்து வினைகள் உருவாக்கி வைத்து விட்டார்கள். ஆதலால் கர்மம் எதிர்பார்ப்பின் கீழ் நிகழத் தொடங்கி கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஆன்மீக நண்பர்களே, இதன் தொடர்ச்சி நாளை சொல்ல இருக்கிற பதிவு நீண்டு கொண்டே இருப்பதால் உங்களுக்கும் நேரம் ஒதுக்கி இதுவரை இந்த பதிவினை நீங்கள் பார்த்ததற்கு உங்கள் பொற்பாதங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவினை பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.